ஒரு குட்டி கதை. உலகம் அழிந்து கொண்டிருந்தது. அத்தனை இடங்களும் தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தன. அவை சாதாரண தண்ணீர் அல்ல, கடல் நீர். மனிதர்கள் கடல் நீரில் மூழ்கி உயிரை விட்டு கொண்டிருந்தார்கள். உலகத்தின் 99.99% பகுதி அழிந்துவிட்டது. கடைசியாய் மிஞ்சியது எவரெஸ்ட் மலையின் மேலே இருந்த ஒரு ராக்கெட் ஏவுதளம் மட்டும்தான். மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தார்கள். செவ்வாய்க்கு புறப்பட்டு கொண்டிருந்தது அந்த கூட்டம். 500 பேர் ராக்கெட்டுக்குள் ஏறினார்கள். அதில் இருந்த ஆண்களும் பெண்களும் பூமியை கடைசி தடவையாக பார்த்தார்கள். ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. பிழைச்சிட்டோம், தப்பிச்சிட்டோம். இந்த மானிட கூட்டத்தை எந்த பூமியாலும் அழிக்க முடியாது. பூமியில் பிறந்தாலும் இந்த பூமியே இல்லைனாலும் நாங்கள் வாழ்வோம் என்று கொக்கரித்தார்கள். பூமியின் கடைசி உச்சிமலை வரை கடல் நீர் நிரம்பியது. கடலுக்குள் ஓர் உயிர் ஜீவன்கள் கூட இல்லை என்று ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அழிந்த பூமியை பார்த்தபடி தொடர்ந்தது இவர்களின் பயணம். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது ராக்கெட். செவ்வாய் கிரகத்தில் இப்போதுதான் மரங்கள் அடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தன. மனிதர்களின் அட்டகாசத்தை இந்த புது பூமி குறைந்தபட்சம் 200 ஆண்டுகளாவது தாங்கிக் கொள்ளும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்பினார்கள். 200 ஆண்டுகளுக்குள் மீண்டும் புது கிரகம் தேட வேண்டியிருக்கும். டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. பிறகென்ன? செவ்வாயின் ஒரு சமவெளி பகுதியில் வந்து இறங்கியது ராக்கெட். இவர்கள் வந்து இறங்கிய 20வது நிமிடத்தில் பயங்கர ஓசையோடு இன்னொரு விண்கலம் வந்து இறங்கியது. நம் பூமியிலிருந்து தப்பித்தது நாம் மட்டும்தானே என்ற குழப்பத்தோடு இவர்கள் அந்த விண்கலத்தை பார்த்தார்கள். அந்த விண்கலம் வித்தியாசமாக இருந்தது. இவர்களின் விண்கலத்தின் அருகே சீறி பாய்ந்து வந்து நின்ற அந்த விண்கலத்தில் இருந்து ஏகப்பட்ட ஏலியன்கள் இறங்கின. ஒவ்வொரு ஏலியனும் 4 மனிதர்களின் உயரத்திற்கு இருந்தன. கைகளில் துப்பாக்கிகள் இருந்தன. ஏகப்பட்ட ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். எங்க கிரகம் அழிஞ்சிடுச்சு, அதனால இந்த கிரகம் இனி எங்களுக்கு தான் சொந்தம் என்றார்கள் அவர்கள் துப்பாக்கிகளை இந்த பூமியின் மனிதர்களை நோக்கி திருப்பியபடி.